வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்கிறது: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று. எனக்கு பின்பாக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கட்டிடம் மலேசியா தேசத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல். அதனுடைய பெயர் சன்வே என்று சொல்லப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஹோட்டலை சுற்றிலும் இந்த ராத்திரி நேரத்தில் பல அலங்கார விளக்குகள், பிரகாசிக்கிற விளக்குகள், இரவை வெளிச்சமாய் மாற்றுகிற விளக்குகள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள் நீங்கும். இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அன்பு சகோதரனே, சகோதரியே, மிகப்பெரிய ஒரு ஓட்டல் இவ்வளவு பிரகாசமாய் காணப்படுமே ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். வெளிச்சத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த பிரகாசம் எல்லாம் ஒரு நாள் அணைந்து போகக்கூடும், மங்கி போகக்கூடும். ஆனால் தேவன் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது அந்த மகிமை ஒரு நாளும் குறைந்து போகாது. அந்த மகிமை எந்நாளும் உங்கள் மேல் காணப்படும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களை மத்தேயு 5:14 படி இந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவர் உங்களை மகிமையாய் வெளிச்சமாய் பயன்படுத்த அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து விட்டது. இனி நீங்கள் தான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்புவீர்களா? பிரகாசிப்பீர்களா? கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்களா? தேவன் உங்களை அன்போடு கூட வெளிச்சத்தின் பிள்ளைகளாகும்படிக்கு ஆசீர்வதிக்கிறார். God bless you. Amen. Amen.